பண்ணி ஆண்டுடைய வசனத்துக்குள்ளே கடந்து சொல்ல போறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம். சீக்கிரமாக வாசித்து உதவி செய்யுங்கள். தீமோத்தேயு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள், பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்கள். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளியும்படி அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணு. அல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பலிபீடத்தில் இருக்கிற அடியவனை பிரசங்கம் பண்ண சொல்லி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், பிசாசின் இச்சையின்படி செய்யும்படி பிடிக்கப்பட்டு மயக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விடுதலை அடையும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசானவன் என்ன செய்கிறானாம்? நம்மை மயக்கி வச்சிருக்கிறான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. மயக்க நிலைமைக்குள்ளே பிசாசு தேவ பிள்ளைகளை வைத்திருக்கிறான். நேற்றைய தினத்திலே ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்ட ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணினேன். அந்த பிள்ளையோடு நின்றவர் தான் ஆன்சர் பண்ணினார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம், பாஸ்டர், இன்னும் மயக்கம் தெளியவில்லை. ஆபரேஷனுக்காக அவனை மயக்கி இருக்கிறார்கள். அந்த நரம்புகளை நாளங்களை சரிபடுத்தி இருக்கிறார்கள். இன்னும் மயக்கம் தெளியவில்லை. ஆகவே இந்த மருத்துவத்திலே அவனை மயக்கி அவனுக்குள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மருத்துவர்கள் செய்வார்கள். அத போல பிசாசு என்ன செய்கிறானாம்? தேவ பிள்ளைகளை மயக்குகிறான். மயக்கிவிட்டு என்ன செய்கிறான்? தன்னுடைய இச்சையின்படி அவர்களை ஏவ பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த பிசாசின் மயக்கத்திலிருந்து இந்த வடகாடு சபை இன்றைக்கு மயக்கம் தெளியும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு இந்த காலை வேளையில உங்களை நோக்கி வருகிறது சொல்லுகிறவர்கள் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு பேசுவாராக. ஒரு விஷயம், தலை குனிந்து கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய திருவார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கொடுக்க அடியவனை பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சிலுவையினால் மூடும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் புறப்படட்டும். கனநித்திரைகள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆகவே இந்த உலகத்திலே பொல்லாத சாத்தான், பொல்லாத அசுத்தாவி, நரகலான பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை மயக்குகிறான். தேவ பிள்ளைகளை உணர்ச்சியற்றவர்களாய் மாற்றி தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாதபடிக்கு அவர்களை ஒரு மயக்க நிலைமைக்குள்ளே கொண்டு போய் அதற்கு பிற்பாடு என்ன செய்கிறான்? அவர்களை தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி பாவங்களுக்குள்ளே தூண்ட பண்ணுகிறான். சமீபத்திலே நம்முடைய தேசத்திலே 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கிற 7 மாணவர்களை போலீசார் ஜெயிலில் போட்டிருக்கிறார்கள். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 7 மாணவர்கள். அவருடைய படங்கள் பப்ளிக் பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரு நல்ல சிறப்பான குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் போலதான் இருக்கிறது. ஆனா வெள்ள யூனிஃபார்மோட தலை குனிஞ்சு விலங்கு போட்டு போடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தங்கள் பாடசாலையில் படிக்கிற 10ஆம் ஆண்டு மாணவியை இந்த 7 மாணவர்களும் ஒன்றாய் சேர்ந்து கற்பழித்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே அல்ல, நமது தேசத்திலே 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை அதே பாடசாலையில் படிக்கிற 7 மாணவர்கள் ஒரே நாளில் கூட்டு பாலியல் செய்திருக்கிறார்கள்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை ஒரு 11ஆம் ஆண்டு மாணவனால் 10ஆம் ஆண்டு மாணவனால் செய்ய முடியுமா? முடியாது. அப்படியானால் காரணம் என்ன? ஒரு அசுத்த ஆவி, ஒரு இச்சையின் ஆவி அவர்களுடைய கண்களை மூடுகிறது, அவருடைய அறிவை மூடுகிறது. ஆகையினாலே அவர்கள் மயக்கப்படுகிறார்கள். அந்த மயக்கத்துக்கு பிற்பாடு அவர்கள் செய்வது என்னது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கல்லறையிலே பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட்ட பொழுது, அந்த மனுஷனுக்கான விடுதலை ஜெபத்தை செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த பிசாசுகள் அவனுக்குள் இருந்து பேசின காரியம், இங்கே சுடலைக்கு ஒவ்வொரு பொடிகளும் வரும். ஒவ்வொரு பொடிகள் வரும் பொழுது ஒவ்வொரு பெண்களுடைய பொடிகளிலையும் அது இவன் என்ன செய்ய பண்ணும்? உறவு கொள்ள பண்ணும். ஒவ்வொரு பொடியிலையும் அவன் உறவு கொள்ளும் பொழுது ஒவ்வொரு அசுத்தாவிகள் அவனுக்குள்ளே ஏறி ஏறி அதிகமான ஆவிகள் அவன் மேலே இருந்தது. என் தேவ பிள்ளையே, காமத்தோடு கூட நான் மாத்திரம் பேசவில்லை. ஒரு களவாய் இருக்கலாம், ஒரு பொய்யாய் இருக்கலாம், ஒரு சண்டித்தனமாக இருக்கலாம், ஒரு மன்னியாமையாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் தகராறாய் இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? அசுத்த ஆவியானவன் தேவ பிள்ளைகளை மயக்கிக் கொண்டிருக்கிறான். மயக்கத்தின் சூழ்நிலையில என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால்தான் ஊழியக்காரர்கள் ஜபிக்கும் பொழுது, ஆராதனையில் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது, ஓ நான் இப்படி செய்து விட்டேனே, இது தவறு என்று உணர்கிற காரணம் என்ன? அந்த வேளையிலே மயக்கம் தெளிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் மயக்கம் தெளிந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பொல்லாத பிசாசுக்கு இடம் இல்லை. ஆமென், ஆமென். வலது கையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில பொல்லாத பொல்லாத பிசாசுக்கு இடமில்லை என்று அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் குறைங்க. இந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற விதமாக அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிங்கள். லூக்காவின் புத்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். அடுத்த வாசிங்க. லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவர் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் பொழுது, ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் போகும் பொழுது என்ன நடக்கிறது? பிசாசு வருகிறானா? இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, இந்த கேட்ட வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது யார் வருகிறான்? பிசாசு வருகிறான். ஏன் வருகிறான்? உங்களுடைய பணத்தை எடுக்கவில்லை, உங்களுடைய பொருளை எடுக்கவில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை எடுக்க அவன் வருகிறான். ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும், ஒரு மனுஷன் வார்த்தையின்படி வாழ்ந்தால் அவன் ஜெயமுள்ள தேவ பிள்ளை. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற பிரசங்கத்தின்படி ஒருவன் வாழ்ந்தால் அவன் பரலோக பிள்ளையாய் மாறுகிறான். ஆகவே பிசாசு என்ன செய்கிறான்? அந்த வார்த்தை அவனுக்குள்ளே பலன் கொடுக்காதபடி அதை எடுத்து போடுகிறான். அதிலே ஒரு பகுதி மிகவும் என்னை சிந்திக்க வைத்த பகுதி. வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் வாயிலிருந்தல்ல, அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். எங்கிருந்து எடுத்து போடுகிறான்? இருதயத்தில். பிசாசு தேவதாஸ் பாஸ்டர்ட்ட அங்கே முன்னுக்கு வருகிறான். எவ்வளவு மட்டும் வருகிறான்? இருதயம் மட்டும் வருகிறான். அதன் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ராமநாதன் முகாமில் எங்களை கொண்டு போய் விட்டு இருந்தார்கள். ராமநாதன் கேம்பில் நான் இருந்தேன், 20ஆம் பிளாக் நினைக்கிறேன். அதுல இருக்கும் பொழுது கொஞ்ச நாளுக்கு பிறகு நாங்கள் ஊழியங்களை செய்ய தொடங்கி விட்டோம். கவனிங்கள். அப்பொழுது ஊழியங்களை செய்து விட்டு நான் வீட்டை போய் கொண்டு என்னோட ஒரு சகோதரன் வந்தார். அவர் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி.
நாங்க 2 பேரும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிளக்ல அந்த தண்ணி அடிக்கிற பைப்புக்கு கிட்ட நிறைய ஜனங்கள் இருக்கிறார். ஏராளம், உங்களுக்கு தெரியும், எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, நிறைய, ஒரு ஆயிரக்கணக்கில். அதுக்குள்ளே போய் பார்த்தால் ஒரு மனுஷன் கத்தி எடுத்து தண்ணியை வெட்டி கொண்டிருக்கிறான். அவனை போட்டு மல்லு கட்டி அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் அதுக்குள்ளே விடுத்தெடுத்து கொண்டு போகும் பொழுது அங்கே ஒருவர் கண்டுவிட்டார். நான் பொன்னகரிலே ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்துக்கு வந்த ஒருவர் கண்டுவிட்டு சொன்னார், ஞானஸ்தானம் எடுத்தோரால் வந்துட்டார், அவரை விடுங்க, அவற்ற முகத்தை பார்த்தா இந்த பேய் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கொண்டு இழுத்து கொண்டு உள்ளுக்கு கொண்டு கொண்டுட்டாங்க. அப்போ அவனை பிடிச்சவங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப அவன் கத்தியோட நிற்கிறான். அது வீடியோ பண்ணியிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். காயத்தோட இருக்கிறான். ஆகவே சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்த முகத்தை பார்த்தா பேய் நிக்காது, நீங்களாம் விடுங்கட்டாங்க, எல்லாம் விட்டுட்டாங்க. அது ஒள்ளும் மூர்க்கமா வந்துச்சு. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது. தொப்பண்டு விழுந்துட்டு ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்க சில பேர் அது அந்த நேரத்தில் அவங்க விசுவாசிச்சது தக்கதா கர்த்தர் செய்துட்டார். சில நினைக்கிற ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்குள்ள, ஊழியம் செய்யறவங்களுக்குள்ள, பைபிளை வச்சிருக்கிறவங்களுக்குள்ள பேய் வராதுண்டு. ஆனா வார்த்தை சொல்லுது, வார்த்தைய கேட்கிறவன்ற இருதயம் மட்டும் பேய் வருகுதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க மட்டும் வருகுது? இருதயத்துக்குள்ள வந்து கைய விட்டு எதுக்குள்ள அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் இருக்குது என்று சொல்லி அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். அதே இருதயத்துல கவலை இருக்கும், அதே இருதயத்துல பண தேவை இருக்கும், வேதனை இருக்கும், அதெல்லாம் பக்குவமா இருக்கட்டும் சொல்லி போட்டு என்னத்தை மட்டும் எடுக்கிறான்? வசனத்தை எடுக்கிறான். ஆகவே அந்த வசனத்தை எடுத்த பிற்பாடு அவர்களை மயக்குகிறான். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை மாலையே அந்த வசனத்தை எடுக்கிறான், இரவு ஊசி போடுகிறான். எப்படி படிங்க? மத்தேயு 13:25 வாசிங்க. மத்தேயு 13:25. மத்தேயு 13:25. சீக்கிரமா. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெழுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்களா? நித்திரை செய்கிறாங்களா? நித்திரை செய்யும் பொழுது இந்த பொல்லாத பிசாசு வந்து என்ன செய்கிறான்? வார்த்தைக்குள்ள புல்லையும் விதைச்சிட்டு போகிறான். பிரசங்கத்துக்கு நடுவில் சொல்லிட்டு போறான், பிரசங்கம் என்று வாழ்ந்தா நீ ஒன்றுமில்லாம தான் தெரிய வேண்டும். நீயும் உனக்கு மானம் இருக்குது, உனக்கு ரோஷம் இருக்குது, உனக்கு ரத்தம் இருக்குது, இப்படியெல்லாம் விட்டு கொடுக்காது என்று சொல்லி என்னத்தை விதைச்சிட்டு போகிறான்? புல்லை விதைச்சிட்டு போகிறான். அது ஞாயிற்றுக்கிழமை அவர் சத்தம் போடட்டும், அது ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கிக்கட்டும், அதுக்கு 1-2 பேர் இருப்பாங்க. நீ எல்லாம் அது கொத்து போகாத, நீ ஞானஸ்தானம் எடுக்காத, நீ திருவிருந்து எடுக்காத, நீ வீட்டு கூட்டம் வைக்காத, நீ தேவதாஸ் பாஸ்டரோட ஐக்கியமா இருக்காத, நீ அந்த காரியத்தை செய்ய தேவையில்லை. உனக்கும் தேவை இருக்குது, உனக்கும் ஆசை இருக்குது, உனக்கும் குடும்பம் இருக்குது என்று என்னத்தை விதைச்சிட்டு போகிறான்? புல்லை விதைச்சிட்டு போ. அதனால என்ன செய்கிறது? அந்த வார்த்தைகள் பலன் கொடுக்கவில்லை. ஆகவே கர்த்தர் காலை வேளையிலே சொல்லுகிறார், அந்த மயக்கத்திலிருந்து என் பிள்ளைகள் தெளியும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. ஆகவே இந்த பிசாசு, இந்த பொல்லாத அசுத்தாவி எப்படியெல்லாம் நம்ம தாக்குறான் என்று நான் உங்களுக்கு பல பிரசங்கங்கள் எடுத்திருக்கிறேன். எப்படியெல்லாம் தாக்குறான்? ஒன்றங்களை நிரந்தரமாகவே தாக்குவான். என்னது? நிரந்தரமாகவே பிசாசின் கட்டிலே இருப்போம். சேர்ச்சுக்கு போக மாட்டோம், வீட்டில் இருக்க மாட்டோம். இப்ப நாங்கள் வேதத்தில் பார்த்தால் கல்லறை லேகியோன், அவனுக்குள்ள எத்தனை 6000 பிசாசுகள், அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து அவனை கல்லறைக்கு கொண்டு போச்சது. நிரந்தர கட்டில இருந்தான். அந்த நிரந்தர கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் பிசாசினால நிரந்தரமாய் கட்டப்பட்டிருந்தோம். தேவன் கிருபையா என்னை விடுவித்தார் என்று சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. மாரியம்மா, மாரியம்மா இருக்கிறீங்களா? ஆமென். நிரந்தரமான கட்டிலே இருந்தார். அல்லேலூயா. என்ன வாரவங்களுக்கு பிள்ளைகளுக்கு குறி சொல்லி
கோயில் வச்சு ஆதரிச்சு எல்லாம் நாங்க இங்கதான் தீர்க்கதரிசனம் மனுஷி முதலே சொல்லிச்சது. ஆமென். அந்த நிரந்தர கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்றைக்கு என்ன மாரியா, எலிசபெத் மாரியாவாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமென். நிரந்தர குடிகாரனாய், நிரந்தர பாவியாக, நிரந்தர துன்மார்க்கனாக, நிரந்தர விபச்சாரக்காரனாக, நிரந்தர அசுத்தமானாக, நிரந்தர சண்டியனாக இருந்த எங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் தேவ சன்னிதானத்திலே வெண்ணாடை தரித்து பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை நிலைநிற்க பண்ணி இருக்கிறார். நன்றி அப்பா. அது நிரந்தரமான ஒரு தாக்குதல். அடுத்தது பிசாசு எப்படி தாக்குகிறான்? தற்காலிகமாக, இடைவிட்டு இடையில, நிரந்தரமாக வந்து இருக்க மாட்டான். எப்போ வந்து குந்தி இருக்க மாட்டான். அப்பப்ப வந்து போய் கொண்டே இருப்பான். ஒரு நாளில் ஒரு தரமோ, ஒரு நாளில் 3 தரமோ, ஒரு நாளில் 5 தரமோ, அல்லது கிழமைக்கு ஒருக்காவோ, அல்லது மாசத்துக்கு ஒருக்காவோ, அல்லது வருஷத்துக்கு ஒருக்காகவோ இடைக்கிடை வருகிற அந்த அசுத்த ஆவியை குறித்து தான் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை பரிபூர்ணமாய் விடுவிக்கப்பட்டாலும், ஆண்டவரால் முழுவதும் மீட்கப்பட்டாலும், இடைக்கிடைக்கு அவனுக்குள்ள அசுத்தாவி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்திலையும் பார்க்கலாம், தற்காலத்திலையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தேவதாஸ் பாஸ்டர் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? நீங்க பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஐயோ தெரியாம செய்துட்டேன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? ஒன்று எங்கட அகங்காரம், மற்றது எங்களை சோதிக்கிற பொல்லாத பிசாசு எங்களை தாக்கி கொண்டு போகிறான். ஆகவே என கருமன் இந்த நாளில் நான் சவுலை உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல போகிறேன். தேவ மனுஷனாகிய சவுலை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படிக்கு முதல்ல தெரிஞ்சு கொண்ட ஒரு ராஜ அபிஷேகத்தை உடையவனாக சவுல் இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு கழும்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் அட்டைக்கப்படட்டும். ஏசப்பா நன்றி, அப்பா நன்றி. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு தட்டைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்கிறேன் என்று சொல்லி கையை தட்டி ஒரு நிமிஷம் ஜெபம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த வாசத்தின் ஆவியை, விசுத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கடிந்து கொண்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்ன நீ தொட முடியாது, என்ன நீ தொட முடியாது. இடைக்கிடைக்கு என்னல வரக்கூடாது, இடைக்கிடைக்கும் நீ வரக்கூடாது, இடைக்கிடைக்கும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் என்னை காக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் என்னை காக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. முதலாக தன்னுடைய பிள்ளைகளை மேய்க்கும்படியாக ஒரு ராஜாவாக ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். சவுலுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறையுமே அவன்கிட்ட இல்ல. தண்ணிகள் வேணுமெட குடிங்க. ஒரு குறையுமே அவன்கிட்ட இல்ல. அவன் நல்ல ஒரு பரிசுத்தவானாக, ஆண்டவரை நேசிக்கிறவனாக, ஊழியக்காரரை நேசிக்கிறவனாக தன்னுடைய ஆரம்பத்தை சவுல் ஆரம்பித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. கையிட்டு சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் போக போக அவனுக்குள்ள பிசாசின் தாக்கங்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி ரட்சிக்கப்படும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல தாழ்மையாகத்தான் இருந்தோம், நல்ல அபிஷேகத்தோடு தான் இருந்தோம், ஊழியக்காரரை நேசிக்கிறவராகத்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது காலம் போக போக அந்த அசுத்தாவியின் கிரியைகள் தேவ பிள்ளைகளை தொடங்குகிறது. சவுல் ஆரம்பத்தில் கர்த்தரை நேசித்தான், சாமுவேலை நேசித்தான். ஒரு தீர்க்கதரிசிட்ட போக வேணும் என்றால் காணிக்கையோடு தான் போக வேணும் என்று சொல்லி நல்ல பயபக்தியோடு இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷனை பிசாசு எப்படி மாத்தினான் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நீங்கள் படியுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16:14. ஆண்டவரே நீர் பேசும் அப்பா. 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு
சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி போனார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. யாரை? அபிஷேகம் பெற்றவனை, ராஜ அபிஷேகம் பெற்றவனை, தெய்வீக அபிஷேகம் பெற்றவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கலங்க பண்ணி கொண்டிருந்துச்சு? ஒரு பொல்லாத ஆவி கலங்க பண்ணி கொண்டிருந்துச்சு. ஆமென். தேவ பிள்ளையே, காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனார். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனார். தெய்வம் அவரை விட்டு போனார். அவனுக்குள்ள இருந்த ஆண்டவர் அவனை விட்டு போய்விட்டார். அவனுக்குள்ள இருந்த வெளிச்சம் அவனை விட்டு போன பொழுது ஒரு பொல்லாத அசுத்தாவி அவனை வந்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்துச்சு. இந்த காலை வேளையில தேவ வார்த்தையை கேட்கிறேன் சகோதரமே, சகோதரியே. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர், உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவியின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. அதே அதிகாரம் 23வது வசனத்தை பாடுங்கள். 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பார். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கும், சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன கவனிங்க. அல்லேலூயா. இந்த ராஜ அபிஷேகம் பெற்ற சவுலுக்குள்ள என்ன வரவழுக்கிட்டது? அசுத்தாவி வரவழுக்கிட்டது. வாரதும் போறதுமா நிக்குது. இப்ப இந்த அசுத்தாவி இவனுக்குள்ள வந்த உடனே தாவீது சொல்லுங்க, தாவீது, தாவீது சொல்லுங்க, தாவீது, தாவீது. தாவீது என்கிற ஒரு தேவ பிள்ளை வந்து என்ன செய்கிறான்? சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தரை துதிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பான். ஆமென் சொல்லுங்க. அவன் துதிக்க துதிக்க, அவன் ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்? சவுலுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் வெளியேறும். ஆமென். கையசை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ சமூகத்தில் நாங்களும் ஆராதிக்க ஆராதிக்க எங்களை துன்பப்படுத்துகிற எல்லா பொல்லாத அசுத்தாவியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையையும் மீட்பையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப பேய் பிடிச்ச உடனே, இந்த பிசாசு வந்த உடனே யாரை கூப்பிடுவாங்க? தாவீதை கூப்பிடுவாங்க. தாவீது வந்து ஜெபிப்பான். ஜெபிச்ச உடனே சுகம் வரும். தாவீது போன பிறகு திரும்ப வரும். ஜெபிக்கைக்குள்ள சுகம், துதிக்கைக்குள்ள சுகம், சேர்ச்சில் இருக்கைக்குள்ள சுகம், பாஸ்டரோட இருக்கைக்குள்ள சுகம், பிறகு அந்த குணம் பெறுகிறது. என் தேவ பிள்ளையை, இந்த நாளில ஒரு அசுத்தாவி அடிக்கடி ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து போகிறது என்பதை எதனால் கண்டுபிடிக்கலாம் என்பதை தான் இன்றைக்கு நான் தேவ சமூகத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேய்கள் ஆடும், சில பேய்கள் ஆடாது. அடிக்கடி சொல்லுவேன், சில பேய் படிச்சிருக்கு, சில பேய் படிக்கல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வடகாட்டிலையும் படிக்காத பேய்கள் குறைஞ்சு படிச்ச பேய்கள் கூடிட்டு. ஆமென் சொல்லுங்க. வடகாட்டில என்ன பேய் கூடிட்டது? படிச்ச பேய். முந்தி ஊழியம் செய்ய சுகமா இருந்துச்சு. ஏனண்டா முந்தி இருந்த பேயெல்லாம் என்ன பேய்? படிக்காத பேய். அதனால முகத்தை பார்த்தோன்னே ஓடிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு 1000 பேருக்குள்ள ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்நானம் வாரானோன கொஞ்சமாவது ஒரு அடியாவது அடிச்சிருக்கலாமே. அது படிப்பறிவு இல்லாத பேய் என்ன செய்தது? ஓடிட்டு. இப்ப படிச்ச பேயல் என்னவா இருக்குது? அசு மடக்கானிக்க அசையதில்ல. நானும் ஜபிச்சு ஜபிச்சு களைச்சு போனேன். ஆமென் சொல்லுங்க. ஆராதனை 1 மணிக்கு முடியும், 3 மணி மட்டும் ஜபிக்கிறேன். படிக்காதவை ஓடுது, படிச்சவை ஓடுது இல்ல. இன்றைக்கு எல்லாம் ஓட வேணும். சரி, இந்த ஐட்டம் வந்து போகிறது. இந்த கால் இல்லாத ஐட்டம் வந்து போகிறதுக்கு என்ன அடையாளம்?
ஒரு தேவ பிள்ளை இந்த சரீரத்தை அவன் தாக்குகிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், அதே சவுலின் வாழ்க்கையில வைத்து 4 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சவுலுக்குள்ளே அந்த அசுத்தாவி வரும் பொழுது 4 காரியங்கள் நடந்தது. அந்த 4ல 1 உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ இன்றைக்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆவியை ஜெயித்து ஒரு பரிசுத்தவானாய் நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. முதலாவது அந்த விசிட்டிங் ஆவி அல்லது வந்து வந்து போகிற அந்த ஆவி ஒரு தேவ பிள்ளைக்குள்ள செய்கிற காரியம் 1 சாமுவேலாம் படிக்க போறோம். 18வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 18:9. அம்மா கடவுளை படிக்கணும். நீ உச்சரிச்சு படிக்க. மைக்க படிக்க வாய்க்கல பை. எங்கட மைக் போட்டுக்கிறியாடா? போல சிரிக்கிறா வயல் படிக்க. நீங்க பாடுங்க. நீங்க நடத்துங்க. பண்ட ஜான்சன் சவுண்ட் மேல. அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாக பார்த்தான். சவுல் தாவீதை காய்மகாரம் என்றேதான் கூட்டப்படுது. தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இங்க கவனிங்க. எப்ப சவுலுக்குள்ள பிசாசு வந்துச்சதோ, எப்ப பிசாசு சவுலை தொட்டானோ, அன்றில இருந்து சவுலுக்குள்ள ஒரு சுபாவம் வந்துச்சது. என்னவென்றால், தனக்காக ஜெபிக்கிற, தனக்காக யுத்தம் பண்ணுகிற, தனக்கு நன்மை செய்கிற அந்த ஊழியக்காரன அல்லது அந்த சகோதரத்தை அல்லது அந்த தேவ பிள்ளைய அவன் என்னவாக பார்த்தான்? காய்மகாரமாய் பார்த்தான். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பேய் வந்தாள். கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, பேய் வந்தாள் மூஞ்சையில காய்மகாரம் நல்லா தெரியும். அவன் சொல்லுங்க, காய்மகாரம். காய்மகாரம் என்றா என்ன? அது சரியான தமிழ் பொறாமையும் எரிச்சலும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, பொறாமை, பொறாமை, எரிச்சல். எரிச்சல். சொல்லுங்க, பொறாமை, பொறாமை, எரிச்சல். எரிச்சல் இருந்தால் மிஸ்டர் கால் இல்லாத ஐட்டம், கால் இல்லாத ஐட்டம் வந்து 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 போறார். போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைக்காக தேவன் நியமித்ததை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மேலும் பொறாமைப்படவும் கூடாது, யார் மேல எரிச்சல் படவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. எப்ப உனக்குள்ள பொறாமை வருகிறதோ, எப்ப உனக்குள்ள எரிச்சல் குணம் வருகிறதோ, நீ சிந்திக்க வேண்டும், ஆண்டவர் என்ன விட்டு போகிறார். யார் வந்து சந்திக்கிறார்? பிசாசு என்ன வந்து சந்திக்க, அசுத்த ஆவிய வந்து என்னை சந்திக்கிறது. இன்னைக்கு திருப்பந்தி எடுக்கிற சகோதரங்கள் ஒருவர் மேல ஒருவர் எரிச்சல். ஏன்னா கணக்க சொல்லல, புருஷனுக்கு மனுஷி மேல போறாம, மனுஷிக்கு புருஷன் மேல எரிச்சல். பிள்ளைகளை கண்டா தாய் தகப்பனுக்கு பிடிக்குது இல்ல, தாய் தகப்பனை கண்டா பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையா ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளை வெறுப்பாங்களோ? சொல்லுங்க. அப்ப நாங்க வெறுக்கிறோம் காரணம் என்ன? உண்மையா பாருங்க, எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு வாட்ச் இருக்கு, ஒரு ஜீவன். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜீவன் எத்தனை வருஷம் அடி? அது எத்தனை வருஷம் கழியங்காட்டி? 2014 வருஷம். பின்னக்கார இருக்கு இல்லாமையா? 16 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்து. இப்ப என்ன செய்யுது? வெறுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்னட்டு வெறும் சொல்லுங்க. அப்ப இவ்வளவு காலம் சோறு சமைச்சு தந்து, ஆமேன்னு சொல்லுங்க, என்ற தேவைகளை சந்திச்சு எனக்கு நல்ல உதவியா இருந்த இந்த பொம்பளைய இன்றைக்கு நான் வெறுக்கிறேன், இன்றைக்கு நான் எரிச்சல் படுறேன் என்றால் காரணம் என்ன? அது நான் இல்ல, எனக்குள்ள ஒரு அசுத்தாவி நிக்குது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்க காரணம் சொல்லுவோம். நான் தேனுகாவை வெறுக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுது, உன்ற மனுஷியோ உன்ற புருஷனோ விபச்சாரம் செய்தால் கூட மன்னிக்க முடிந்தால் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு வாழ் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மன்னிக்க விருப்பம் இல்லாட்டி விட்டு விபச்சாரம் செய்தா அதுல மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார். அதையே மன்னிக்க ஏழும் மன்னி. ஆனா அதையே மன்னிக்க சொன்னார். மனுஷின்ற சகோதரத்துக்காக இன்றைக்கு மனுஷிய வெறுக்கிறோமே. மனுஷி குடும்பத்தின் பிரச்சனைக்காக போய் மனுஷிய சாம்பு சாம்பு குத்துறோமே. காரணம் என்ன?
படிச்சவே இறங்கிட்டது. ஆமென் சொல்லுங்க. என்ன பேய் இறங்கிட்டது? படிச்சவே. அது தேவதாசாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எரிச்சல்கள், பொறாமைகள். ஒரு விசுவாசியை பார்த்த ஒரு விசுவாசிக்கு பொறாமை. ஒரு விசுவாசியோட பாசர் கதைச்சா ஒரு விசுவாசிக்கு என்ன ஏற சொன்னா அவனுக்கு கோபம், இறங்க சொன்னா இவனுக்கு கோபம். வீட்டு பிரச்சனைகள், ரோட்டு பிரச்சனைகள். ஆனா இன்றைக்கு தெய்வத்தின் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். தேவ மனுஷனாகிய ஈசாக்குக்கு விரோதமாக மற்றவர்கள் பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் கொண்டார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைய 100 மடங்காக ஆசீர்வதிச்சார். யார் பொறாமப்பட்டான், யார் எரிச்சல் பட்டாள், உன்னை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 100 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து ஒரு ஆளுக்கு கை கொடுங்க. ஒரு ஆளுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றதை சொல்லுங்க. கையை கொடுங்க. தயவு செய்து பொம்பளை பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கையை கொடுங்க. அல்லேலூயா. முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து யார் பொறாமப்பட்டாலும், யார் எரிச்சல் பட்டாலும், ஏசப்பா உங்களை 100 மடங்காக ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. நீங்க யாரை பாட்டும் பொறாமப்படக்கூடாது. நான் ஒரு முறை இடம் சொல்ல மாட்டேன், இங்க இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 70 கிலோமீட்டர் வரும். அங்க போய் ஊழியம் செய்தேன். இங்கே வருவதுண்டு. அங்க நான் ஊழியத்தை தொடக்கினேன். இப்ப வேற ஒரு ஊழிய காண்ட கொடுத்திருக்கிறேன். ஒரு புளிய மரத்துக்கு கீழே தான் ஆராதனை வச்சேன். ஆகவே ஒரு அம்மாவை சொன்னேன், அம்மா நீங்கள் வேலைக்கு வாருங்க, உங்களுக்கு நீங்க கிட்டவும் இருக்கிறீங்க, கவனிங்க, இந்த புளிய மரத்தை கூட்டி தரப்பால் போறது உங்களோட பொறுப்பு. மனுஷி நல்லபடியா செய்யும். சந்தோஷமா இருந்து பட் தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கும். நல்லா இருந்துச்சு. இப்படி போகும் பொழுது கவனிங்க, என்ன பெண்ணுக்கு இருக்கிறாங்க சந்தமர்களும் கவனிங்க. இப்படி போகும் பொழுது இந்த மனுஷின் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இளம் விதவை இருந்தால், அவளுக்கு கேன்சர் வியாதி. மகரகமையில அவளுக்கு சிகிச்சை நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆகவே இந்த மனுஷி என்ன செய்தது, பாஸ்டர் நீங்க வாங்க ஒரு ஜெபிச்சா சுகம் வரும் என்று சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போச்சு. அப்ப நானும் போய் சுவிசேஷம் சொல்லி அந்த மகளுக்காக ஜெபிச்சேன். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். கேன்சர் வியாதி வந்து பரிபூரண சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் சுகத்தோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு என்ன செய்தேன் என்றால், இது ஒரு புது விசுவாசியா இருந்தபடியால் அந்த விசுவாசியை உற்சாகப்படுத்தும்படிக்கு அடிக்கடிக்கு நான் அந்த விசுவாசி வீட்டை விசிட் பண்ணுவதுண்டு. நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட அந்த வீட்டில் போய் படுத்திருந்து காரியங்களை செய்திருக்கிறோம். அப்படி நான் பழக வலுக்கிட்ட உடனே இந்த கிழவிக்கு என்ன பொறுக்கையில ஒரு நாள் தாங்க இயலாம சேச்சு நேரம் சொல்லிச்சது, எனக்கு வந்து சொல்லிச்சது, பாஸ்டர் இந்த சனியன்களை என்னத்துக்கு தான் சேச்சுக்கு கொண்டு வந்தேனோ, இந்த சனியன்களை என்னத்துக்கு தான் சேர்த்து கொண்டு வந்தேனோ. ஒரு 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 விசுவாசி அப்படி சொல்லுமா, இந்த சனியன் என்னத்துக்கு சேர்த்துக்கு வந்தேன்னு ஒரு விசுவாசி சொல்லுமா? அவ சொல்லுவேன். அதுக்குள்ள என்ன நிக்குது? என்ன விசாசு? படிச்ச விசாசு. என்ன விசாசு? என்ன விசாசு? அப்ப இப்ப சொல்லுங்க, வடகாட்டுக்குள்ள படிச்ச விசாசு இருக்குதா இல்லையா? அப்ப அது அப்படியே இருக்கணுமா, ஓடணுமா? ஆமென் சொல்லுங்க. பொறாமப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க. எங்களுக்கு இருக்கிறது போதும், எங்களுக்கு இருக்கிறது போதும். எனக்கும் ஒரு குணம் இருக்குது. என்ன, ஒரு கடைக்கு போயிருக்கிறோம், ஒரு புல் கொத்தன்னு சொல்றோம். அவன் புல் கொத்து போட்டுட்டு 2 ஆக்கி தருவான். இப்ப கடை சாப்பாடு வேணாமண்டு வேண்டாம் ராமாண்டு முடிவெடுத்துட்டேன். அப்போ அரவாசி வரும் பொழுது முகம் முதலாவது எங்க போகும் சொல்லுங்க? முன்னுக்கு இருக்கின்ற கோப்பையிலான்னு போகும். அவன் சொல்லுங்க, என்னட்டே கோப்பை இருக்குது, எந்த கோப்பையை பார்க்க மாட்டேங்கிற சார், ஆட்ட கோப்பையை பார்ப்பேன். என்னோட வந்திருக்கின்ற கோப்பை அவனுக்கு கூட போட்டிருக்குதா, எனக்கு இறைச்சி அவனுக்கு கூட இருக்குதா, சாப்பிட்டு கொண்டிருக்கும் மர கோப்பை முடியுது, என்னோட எனக்கு இறைச்சி கூட, டேய் உனக்கு இறைச்சியை கூட போட்டுட்டான்டா. சாப்பிட்ற விஷயத்துல இருந்து அல்லேலூயா சொல்லுங்க, மிஸ்டர் படிச்ச ஐட்டம் வந்து போய்கொண்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க.
இந்த பொல்லாத சாத்தானுடைய மயக்கத்தில் இருந்து தெளியும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளில எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு விடுதலையையும் ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பொறாமைகள், எரிச்சல்கள், கசப்புகள் விலகுவதாக. அல்லேலூயா. பொறாமைகள் விலகுவதாக, எரிச்சல்கள் விலகுவதாக, கசப்புகள் விலகுவதாக. இதை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. அல்லேலூயா. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை இயேசுவே. உயிருள்ள நாளெல்லாம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நல்ல பங்குகளை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாளும் நீங்கள் எரிச்சல் படக்கூடாது, பொறாமை படக்கூடாது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். சகோதர சண்டை எங்களுக்கு தேவையில்லை. அம்மா அப்பா சண்டை எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு வர வேண்டியதை யாரும் அபகரிக்கலாம். ஆனால் திறந்த வாசலை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். அதை யாராலும் பூட்டவும் உடைக்கவும் அடைக்கவும் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே நான் யார் மேலும் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு நடக்க, பிசாசுக்கு இடம் கொடுக்க எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன குறை வந்தாலும் என்னை நிறைவாக்க என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு எலியாவை போஷித்தவர் இன்றைக்கு எங்களை போஷிக்கிறார். யார் மறந்தாலும் அவர் எங்களை மறப்பதில்லை. ஆண்டவருக்கு 1000 பலிகள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 1000 பலி இருக்குது. ஆமென். நீங்க 200 பேர் மறந்தாலும் 200 வழி இன்னும் கர்த்தர் நினைக்கும் உனக்கும் பெற்றிருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இரண்டாவது, சவுலுக்குள்ள பிசாசு வரும் பொழுது அவனுக்குள்ள பொறாமையும் எரிச்சலும் பெறும். பிசாசு போன பிறகு அவனுக்குள்ளே சாந்த குணம் பெறும். இரண்டாவது, அவனுக்குள்ளே பிசாசு வரும்பொழுது என்ன நடந்தது என்றால் 1 சாமுவேல் 18:10. 1 சாமுவேல் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இத நான் விளங்கப்படுத்தல, ஆனா ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சொல்றேன். சொல்லுங்க. பிசாசு வந்து இறங்கிச்சது, தீர்க்க தரிசனம் பரபரவண்டு வந்துச்சுது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ அவ சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்குது, அவ காண்ற கனவெல்லாம் சரியாத்தான் இருக்குது. பிசாசு பிடிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஓய் தீர்க்க தரிசனம், தேவன் பாத்திரக்கு தீர்க்க தரிசனம் பெறாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க என்ன பாஸ்டர், இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் கை வச்சோன்னு இப்படி ஆமென் சொல்லுங்க. அப்படியே மோட்டார் சைக்கிள் அட்டை படுத்த மாதிரி எல்லாம் எடுத்து கொண்டு வடிவாண்டா புரிஞ்சு கொள்ளுங்க. தீர்க்க தரிசனங்கள், அபிஷேகங்கள், வல்லமைகள் ஆண்டவர் செய்கிறார், அதே நேரம் அசுத்தாவியும் செய்கிறது. பேர் வந்து இறங்குது, சவுலுக்குள்ள என்ன ஆவி வருகிறது? தீர்க்க தரிசனம். அது என்ற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கேள்விதான். நல்லா ஜபிப்பாங்க, நல்ல வழிபாடு சொல்லுவாங்க, அவ்வளவு அசுத்தங்கள் உள்ளுக்கு இருக்கும். ஒருவர் நேசிக்க மாட்டாங்க, ஒரு தனி கிடா மாதிரி தெரிவாங்க. ஆனா கத்தரும் தாங்களும் ஒரே பாயில படுக்கிற மாதிரி கதைப்பாங்க.
அசுத்த ஆவியினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அடுத்த வசனம், அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில ஈட்டி இருந்துச்சு. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் அவன் மேல் எறிந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன கவனிங்க, சவுலுக்கு பேய் பிடிச்சிட்டது, திடீரென்று பேய் வந்துட்டது. அப்ப தாவீதை கூப்பிட்டு என்ன செய்றாங்க, ஜெபிக்கண்டு வர்றாங்க. தாவீது ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது சவுலுக்கு என்ன வருகிறது, விடுதலை வருகிறது. இந்த விடுதலைக்கு, இந்த அற்புதத்துக்கு, இந்த நன்மைக்கு காரணமான அந்த மனுஷன் மேல இவன் என்னத்தை எறிகிறான், ஈட்டியை எறிகிறான். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. முதலாவது இந்த கால் இல்லாத ஐட்டம் வந்து போகும் பொழுது பொறாமையும் எரிச்சலும் தலைக்கு ஏறும். இரண்டாவதாக நன்மை செய்தவங்களையே ஆபத்துக்கு தண்ணி கொடுத்தவங்களையே அபேஸ் பண்ணிடும். ஆமென் சொல்றீங்களா? ஐயா, நீ யாரை குத்துகிறாய்? யாருக்கு நீ ஈட்டி அறிகிறாய்? உன்னை எதிரிக்கா, உன்னோட சண்டை பிடிச்சவனுக்கா? இல்ல, உனக்காக ஜெபம் பண்ணி, உனக்காக தேவ சமூகத்தில் தன் ஜீவனை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறவனுக்கு தான் நீ என்ன தெரிகிறாய், ஈட்டி அறிகிறாய். ஒரு நாள் நான் ஒரு இரவு விசிட்டிங் போயிருந்தேன். விசிட்டிங் போயிருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தை சந்திச்ச பொழுது அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்களுடைய சபைக்கு வருகிறோம், எங்களுடைய வீட்டில் கொஞ்சம் படங்கள் இருக்குது, அதை எடுங்கண்ணா. பார்த்தா நிறைய படங்கள், விக்கிரகங்கள். ஆகவே எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரம் எங்கட வீட்டில் கேட்டு எல்லாம் போட்டு ஏதோ ஆட்டி கொண்டிருக்கு. என்னுடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய மனைவி சொன்னார், அவருக்கு தெரியாததெல்லாம். அவங்க எட்டி பார்த்துங்கன்னா ஏதோ ஒரு மொழி தெரிஞ்சிச்சுதான். இப்ப பாருங்கள், நான் ஜீவனை கொடுத்து, ஆமென் சொல்லுங்க, அங்க விக்கிரகங்களை எடுக்கும் பொழுது இங்க பேய் வருகிறது. ஆனா இன்றைக்கு அந்த சகோதரி இந்த சபைக்குள்ள இல்லை, இந்த ஊழியத்துக்குள்ள இல்லை, வேறொரு சபைக்குள்ள இருக்கிறார். யாரை குத்துகிறாய்? யாரை குத்துகிறாய்? ஒரு தடவை ஒரு வீட்டில் உடம்பெயர்ந்து வந்திருக்கும் மூத்த பிள்ளை, சின்ன பிள்ளைய நினைக்கிறேன், மூத்த பிள்ளையில ரெண்டாவது பிள்ளை தாஞ்ச சின்ன பிள்ளையா இருக்கிறது. அந்த நேரம் கிளிநொச்சியில ஒரு 3 நாள் ஜபத்துக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிருந்தோம். அந்த நேரத்தில் நடந்த ஒரு வீட்டை போன பொழுது சொன்னாங்க, இந்த வீட்டில் நாய்கள் பூனை எதுவுமே வளர்க்கல, எல்லாம் செத்து போகுது, இரவில சத்தங்கள் கேட்குதுன்னு சொன்னாங்க. ஆகவே ஒரு கொட்டில் தான் தந்தாங்க. நானும் என்னுடைய கை குழந்தை அங்கே படுத்து ஊழியங்களை செய்து சந்தோஷமாய் ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் வீட்டை வந்தோம். பின்னரம் வீட்டை வருகிறோம். இரவு என்னுடைய பிள்ளைக்கு திடீரென்று மூச்சு பேச்சு இல்லாம போய்விட்டது. ஒரு வலிப்பு மாறி வந்து விட்டது. ஆகவே என்னுடைய வீட்டில் ஜோன்சன் இருந்தா, அவர் மறந்துட்டாரோ தெரியல, ஜோன்சன் தெல்மாவை கொடுத்துட்டு, தெல்மா சின்ன பிள்ளை கொடுத்துட்டு நானும் தேனகாவும் தாஞ்சோ கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். முன்னாள் சந்தி துறையின வீட்டடிக்கு வரும்பொழுது என்னுடைய மனைவி அளவெடுக்கிட்டார். மூச்சையும் காணல, பேச்சையும் காண. நான் சொன்னேன், மனசுல, ஆண்டவரே என்னை கைவிடாதேங்கப்பா. ஆஸ்பத்திரி கொண்டு போனா கிளிநொச்சி ஏத்துறாங்க, ஒரு மருத்துவம் செய்யல. 2-3 நாள் வச்சுட்டு விட்டாங்க. என்ன விளையாட்டு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு யாரை குத்துகிறோம்? இது ஊழியக்காரன் மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை பெத்த தாய் தகப்பன நீங்க ஒரு நாளும் எதிர்க்க கூடாது. கையெத்தி சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தாய் 10 மாசம் உங்களை சுமந்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி, அல்லேலூயா. அன்னைக்கு வளர்ந்து ஒரு பொம்பளைய கண்டோன, ஒரு வாழ்க்கையை கண்டோன, தாய மதிக்கிறது இல்ல, தகப்பன மதிக்கிறது இல்ல. பாருங்கள், அதுவும் கொழும்பு பக்கத்தில் நடந்திருக்க செய்திகள் இப்ப போன்ல மோசமா வருகிறது. மருமகள் வேணும் என்று சொல்லி மருமகளோட வாழ்ந்து 65 வயசு பேய் பிடிச்சவன். எத்தனை வயசு? 60. சில கதைகள் கேள்விப்படைக்கல, நான் நம்புறேன். இப்ப இதை பார்க்கத்தான் நம்புறேன். அல்லேலூயா. அந்த பேய் பிடிச்சவனுக்கு எத்தனை வயசு? 65 வயசு. 35-36 வயசு மருமகள் தேவைப்பட்டுச்சு.
வாழ்ந்து பிள்ளையும் பெத்துட்டான். இப்ப மகன் வந்து மனுஷியோட சேர போறேன்னு சாராயத்தை குடிச்சு போட்டு வட்டி குத்து கொண்டு போட்டான். என்ன என்ன நடக்க நினைக்கிறீங்க? இதுக்கு பெத்த பிள்ளை ஒரு தேப்பன் வெட்டுவானா? பெத்த பிள்ளை ஒரு தகப்பன் எதிர்ப்பானா? காரணம் என்ன? அசுத்த ஆவிகள் மயக்கி போட்டு தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வடகாடு சபை அதற்கு வெளிச்சமாய் இருக்கும்படி கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆமென். ஹல்லேலூயா. 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 யாரை குத்துகிறாய்? யாருக்கு விரோதமாய் கதைக்கிறாய்? யாருக்கு எதிராய் பேசுகிறாய்? நன்மை செய்தவனை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால சொல்லுவார்கள், மரம் ஏறுவதற்கு மாத்திரம் ஏணி தேவையில்லை, ஏறின மரத்திலிருந்து இறங்குவதற்கு ஏணி தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையேற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தரமான நேரத்தில், அவசரமான நேரத்தில் ஒருவன் உதவி செய்தானே, அந்த உதவியை உன்னால மறக்க முடியுமோ? மனைவி வாட்டில் இருந்த பொழுது, என்னுடைய பிள்ளைகள் இல்லாத பொழுது, சாப்பிட வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த பொழுது, புதுசா வருகிற ஒரு சாந்தி அம்மா அதை கேள்விப்பட்டு அடார்ந்து போய் சந்தையில போய் ஏதோ இறைச்சி வேண்டி சமைச்சு தன் மருமகிட்ட கொடுத்து விட்டுச்சது. எனக்கு எல்லா விசுவாசிகளும் போஷிப்பது உண்டு, நான் எதையும் மறப்பதில்லை. அந்த நேரம் வந்திச்சதை பாருங்கள். மறக்க இயலுமா? எதிர்த்து நிக்க இயலுமா? வேற வார்த்தைகள் பேச முடியுமா? ஏதோ ஒரு விதத்தில் எத்தனையோ பேர் மூலமாக தெய்வம் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், அதிசயத்தை செய்திருக்கிறார். அதை எங்களால் மறக்க முடியுமா? யாருக்கு விரோதமாய் செயல்படுறீங்க? யாருக்கு விரோதமாய் போன்ல கதைக்கிறீங்க? யாருக்கு விரோதமாய் கமெண்ட் பண்றீங்க? யாருக்கு விரோதமாய் பொலிசிட்ட சொல்றீங்க, விதானிட்ட சொல்றீங்க? தேவ பிள்ளையே, பிசாசு பிடிச்சவன் செய்கிற வேலையை தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கல்லறைக்குள்ள கொண்டு போய் போட்டாலும் மூன்றாம் நாள் கல்லறையை உடைச்சு கொண்டு வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர் என்னோடு கூட அவர் இருக்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரை நினைச்சால் அட்டிக்கோணும் போல இருக்கும், விழுத்தோணும் போல இருக்கும். ஆனால் மறுகணம் நாங்கள் நினைக்க வேண்டும், நான் அசுத்தாவியின் பிள்ளை அல்ல, நான் பரிசுத்தாவியின் பிள்ளை. கையசைச்சு சொல்லுங்க, நான் பரிசுத்தாவியின் பிள்ளை, நான் பரிசுத்தாவியின் பிள்ளை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, யார் மேல நீ குத்த முயற்சிக்கிறாயோ, யாரை நீ எதிர்க்க முயற்சிக்கிறாயோ, அதற்கு பின்னுக்கு யார் நிற்கிறது என்பதை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென். ஏற்றுக்கொண்டு விட்டு விடுவதும் அல்லது அதனோடு நடப்பதும் உன்னை பொறுத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையேத்துங்க. ஹல்லேலூயா. கையேத்துங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். துதிப்பவன் கையில் என்ன இருந்துச்சுதாம்? சுரமண்டலம் இருந்துச்சு. பிசாசு பிடிச்சவன் கையில் என்ன இருந்துச்சு? ஈட்டி இருந்துச்சு. ஆண்டவற்ற பிள்ளைகளின் கையில எப்பவும் சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவற்ற பிள்ளை இல்லாதவன் சாத்தானின் பிள்ளையின் கையில எப்பவும் சண்டை இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட என்னதான் இருக்குது? கையில காயம்தான் இருக்குது. ஆமென் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவற்ற கையில என்னதான் இருக்குது? என்னதான் இருக்குது? ஒன்றுமே இல்லையே, அடிபட்ட காயம்தான் இருக்குது. அதை கொண்டு வந்து கடைசியில தோமாவுக்கு காட்டுறார். தோமா, எந்த கையில காயத்தை பார், விட்டு பார் என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகள் பொல்லாத ஆயுதங்களோடு, பொல்லாத கடிதங்களோடு, பொல்லாத சாபங்களோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமென். ஒரு செழுந்து நிற்போமா? ரெண்டு காரியத்தை சுருக்கமா முடிக்க போறேன். ஓ ஜீசஸ். இந்த அசுத்தாவி வரும் பொழுது, இந்த பிசாசின் கிரியை நம்மை தொடும் பொழுது, முதலாவது பொறாமையும் எரிச்சலும் சகோதரத்தின் மேல, விசுவாசிகள் மேல உண்டு பண்ணோம். இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தையை பார்த்தோம், நன்மை செய்தவனையே
அழிக்க வகை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாய தீர்ப்பு கர்த்தர். நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாய தீர்ப்பு கர்த்தர். நாங்க நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆமென். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பா. ஆமென். நாங்க திருப்பி கதைக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் கதைப்பா. ஆமென். கர்த்தர் சுத்தம் பண்ணுவா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன்குறித்த எதையுமே ஆமென் ஆமென் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். இயேசுவே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு பிசாசு படிக்காத சாத்தான் வந்து வந்து போகும் பொழுது முதலாவது அடையாளம் என்னது? முதலாவது அடையாளம் என்ன? அவனுக்கு வரும் பொறாமையும் எரிச்சலும் வரும். இரண்டாவது அடையாளம் என்ன காட்டும் குணங்குறி? நல்லது செய்யறவனையே அழிக்க நிற்கும், குத்த நிற்கும். இப்ப மூன்றாவது நாளாம் பார்க்க போறோம். மூன்றாவது 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் பட்புக்கு மைக்க கொடுத்தீங்கன்னா வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 20:30. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் மூண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவர்களின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப நீங்க பைபிளை பார்க்காதீங்க, என்ன கவனிங்க. சவுலுக்குடைய பிள்ளைக்கு என்ன பேர்? யோனத்தான். சவுலுன்ற பிள்ளை. சவுலுக்கு அடுத்த பதவியில யோனத்தான் வர வேண்டும். ஒரு கௌரவத்தில் ஒரு அமைச்சன் போல ஒரு அமைச்சரவை அவங்கள்ட்ட நடக்குது, ராஜ அமைச்சரவை. அந்த அமைச்சரவையில யோனத்தான் இருக்கிற கவனிங்க. இப்ப என்னுடைய பிள்ளை இதுல இருக்குது. அதை விட ஒரு சிறப்பான ஒரு பதவி நிலையில சவுல் இருக்கிறான். சவுலுக்கு முன்னால பிள்ளை இருக்குது. அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறான், தாவீது எங்கன்னு. அப்ப அவன் தெரியாதுன்னு சொல்றான், அங்க போயிட்டான்னு சொல்றான். அப்பொழுது சவுல் தாவீத தன் பிள்ளைய பேசுறான். எப்படி பேசுறான் கவனிங்க. எப்படி பேசுறான் என்று சொன்னால், முதலாவது அவன் சொல்லுகிறான், இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே. இரண்டகம் மாறுபாடு உள்ளவளின் மகனே. அப்படி என்றால் வேசியின் மகனே. யாரப்ப வேசியின் மகன் என்றால்? வேசி யாரு? இவருக்கு வேசி யாரு? மனுஷி. இப்ப ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஆட்களுக்கு முன்னால ஒரு கோபம் வந்தவுடனே இவன் என்ன கதைக்கிறான்? மனுஷிய பிள்ளைய ஒரு கூடாத வார்த்தையால அவன் கதைக்கிறான். இப்ப ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அல்ல ஒரு பகிரங்கமான இடத்துல ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த பிசாசு வரும்பொழுது என்ன நடக்கும்? நீ முதல் காதலிச்சவள் தானடி, நீ முதல் அந்த பொம்பளையோட கடந்தவன் தானடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதோடா, உன்ற கொம்மாவை பற்றி தெரியாதோடா, உன்ற கோத்திய பற்றி தெரியாதோடி. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு காரணம் என்னங்கோ? என்ன காரணம்? ஓய், என்ன பிசாசு? அருமத்திரனை வடியா கண்டுபிடிச்சிட்டான். என்ன பிசாசு? படிச்ச பிசாசு தான் இந்த கதைக்கு. ஒரு மரியாதை இல்ல. பாஸ்டர் நிக்கிறார், அல்ல ஒரு விதான நிக்கிறார், அல்ல வீட்டுல பக்கத்துல அங்க வன்னியில கத்தருக்கு சோத்திரம். ஆமீன் சொல்லுங்க. எனக்கெல்லாம் 4 ஏக்கர் காணி. எங்களை வீடு இருக்கிற சேர்ச்சி காணி 4 ஏக்கர். அது மங்கள பக்கத்தில் ஒருத்தன் தூக்கு போட்டாலும் அதுக்குள்ள ஒருத்தரும் பாராங்களும் இல்லை. ஆமீன். நல்லா கட்டி பிடிச்சு சண்டை பிடிச்சாலும் யாருக்கும் தெரியும். சொல்லுங்க.
ஆனா யாழ்ப்பாணத்துல நம்ம வீடு 2 பேர் இருப்பாங்க, அந்த ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. இங்க ஏவரை விட்டு அங்க கேட்கும். சிலர் அப்படியான வீடுகளை இருப்பீங்க. ஆனா பக்கத்துல ஆட்கள் இருக்கிறாங்களே, நான் இந்த மனுஷிய பேசலாமா, என்ற புருஷனை பேசலாமா, என்ற பிள்ளைகளை பேசலாமா, என்ற பாசரை பேசலாமா, அதை நினைக்கிறல. ஒரு அசுத்தாவி வரும்பொழுது என்ன நடக்கும்? கோபம் தலைக்கேறும். கோபம் தலைக்கேறும் பொழுது என்ன பேசுறோம்ன்றே நமக்கு தெரியாது, என்ன கதைக்கிறோம்ன்றே நமக்கு தெரியாது. சிலரை பார்த்துருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசி பேசி தூசணம் கொட்டுவாங்க. பாத்தீங்களா? அந்நிய பாஷை பேசி பேசி கொட்டுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கட வடகாடு சேர்ச்சி அங்கால இருந்துச்சு. அங்கால இருக்கைக்குள்ள ஒரு சின்ன படியான், இவன் அந்த ஒரு ஆவியில வளர்ந்த நாங்கள் எப்படி அந்நிய பாஷை பேசுவோமோ அத போல பேசுவான். அந்நிய பாஷை பேசுவான். இது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒரு 7-8 வயசு வரும். ஆனா அந்நிய, அவன் அப்பா கள்ளு சீவிரவர், புற கள்ளு குடிப்பான், தூசணம் பேசுவான், சேர்ச்சுக்கு வந்து அந்நிய பாஷை பேசுவான். நல்ல வெள்ளப்படியான். இப்ப இது அறியோணும் எங்களுக்கு ஆவல், எங்களோட பாசலுக்கு. ஆகவே நைசா பார்த்தா அவன் எப்படி அந்நிய பாஷை பேசுறான்டா, பொக்கெட்டுக்குள்ள கையை விட்டு விட்டு பேசுறான். இப்ப என்னன்னு பார்த்தா ஒரு ஒற்றைய வச்சுக்கொண்டு அல்லேலூயா, ஒற்றையில அந்நிய பாஷையை வச்சுக்கொண்டு பார்த்து பார்த்து விளையாடி இருக்கிறான். நாங்களெல்லாம் கொட்டாயை விட்டு கொண்டு பரிசுத்தாவி இறங்கிட்டது. அவன் சொல்லுங்க. பிறகு பார்த்தா அங்க தூசணம் பெறுகிறே. பரிசுத்தாவி இறங்கினவன் தூசணம் பேச மாட்டானே, பரிசுத்தாவி இறங்கினவன் கோபம் போட்டு கத்த மாட்டானே, குளற மாட்டானே. அப்ப காரணம் என்ன? அருமத்துறை என்ன? படிச்ச ஐட்டம் வந்துட்டு போயிட்டது. பெத்த பிள்ளைய கட்டின மாதிரி. அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு என்னத்தை எறிகிறான்? கையில இருந்ததை எறிகிறான். என்ன கையில இருக்குதோ அதை தூக்கி எறிகிறான். அம்மா கதைச்சிட்டா, உடனே டென்சிக்கு என்ன வந்துட்டது? கோபம் வந்துட்டது. தேங்காய் திருவி கொண்டிருந்த புள்ள தேங்காய் துருளி அல்லேலூயா. எனக்கு இப்போ ஞாபகம், எனக்கு முருகா வந்துட்டு போச்சு அந்த பே. ஆமென். நான் இளம் வயசுல இருக்கும் பொழுது அப்போ ஒரு டிஸ்கவரி மோட்டார் சைக்கிள் வச்சிருந்தேன். நல்ல ஒரு பெருமதியான சைக்கிள். அப்போ இங்கே மெல்லாவில் ஒரு மெடிசின் பொறுப்பாளர், அடுத்தது நான் வச்சிருக்கேன். அதுண்ட கபலியை கலட்டி துடைச்சு கொண்டு இருக்கிறேன். அம்மா இன்னத்துக்கும் பர்ற பர்ற பர்றான்னு பேசி கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தாங்க பிறகு கவலை இல்லாம தெரிஞ்சேன். அதை எடுக்கிறது கஷ்டம். பிறகு எல்லாத்தையும் பொறுக்கி ஒற்றவன்ட்ட கொண்டு போய் ஒவ்வொண்டா தூக்குறாங்க, எறிறாங்க. பிறகு ஏசப்பா மன்னியும் பண்றாங்க, பிறகு எறிறாங்க, ஏசப்பா மன்னியும் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மயக்கங்கள் எல்லாம் இந்த நடுவெயிலில தணிஞ்சு போவதாக கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் என்னுடைய வீட்டில் நான் அதை கடைபிடிச்சு வருகிறேன். கதவுகள் இறுக்கி சாத்தக்கூடாது. அல்லேலூயா. என்ன கோபம் வந்தாலும் கதவு மெல்லமா சாத்த வேணும். அல்லேலூயா. கையில் இருக்கிற பாத்திரம் என்ன கோபம் வந்தாலும் மெல்லமா வைக்க வேணும். அல்லேலூயா. ஒரு சொட்டு சத்தம் போடுறியா, அடுத்த கிழமை திருவிருந்து எடுக்காத. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றா பே வந்து போயிட்டது. அல்லேலூயா. அதை சுத்தப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. சுத்தப்படுத்து, 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 சுத்தப்படுத்து. அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். முதலாவது பொறாமையும் எரிச்சலும் வருகிறது. இரண்டாவது நல்லது செய்கிறவனே அழிக்கிற குணம் வருகிறது. மூன்றாவது அங்கே தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைமைக்கு அந்த பிசாசு தள்ளுகிறது. கடைசியாக அந்த பிசாசு வரும்பொழுது இருக்கிற அறிகுறி 20வது அதிகாரம் 33வது வசனம். 20:33. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீது
கொன்று போட தன் தகப்பன் ஆமென் 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 ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இங்க கவனிங்க ஹalleluya. இந்த பேய் சவுலுக்குள்ள வரும் பொழுது முதலாவது ஜபிச்சவனுக்கு விரோதமாக எரிஞ்சிச்சது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் இடம் கொடுத்த பொழுது எந்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுது என்று சொன்னால் பெத்த பிள்ளையே குத்தி கொள்ளுகிற அளவுக்கு அந்த பிசாசு அவனை கொண்டு போச்சு. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. கையெட்டி சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. இந்த விசிட்டிங் ஆவிக்கு இடைக்கிடைக்கு வந்து போகிற ஆவிக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது உங்க குடும்பத்தையே உங்க கையால நாசமாக்கி போட்டுவிடு. உங்க கையால் உங்க குடும்பத்தை அடிச்சு போட்டுவிடும். பெத்தெடுத்த பிள்ளைகளை, கட்டின கணவனை, மனைவியை, வீட்டுக்கு வந்த மாமா மாமிகளை, மச்சான் மருமகள்களை நேசிக்காதபடி, அன்பு காட்டாதபடி, கோபம் வன்மம் என்ற ரீதியில ஏதோ ஒரு தவறுக்குள்ள இந்த சாத்தான் நம்மை கொண்டு போவதற்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா 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 சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஊழிய பாதையில் அநேக அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதுல பல பேர் என்னிடத்துல சொல்லுகிற காரியம், பாஸ்டர் எல்லா நாளும் எனக்கு கோபங்கள் வருவதில்லை, ஆனா இந்த சுகம் இல்லாத நேரங்களில், ஸ்திரீகளுக்குரிய காரியங்கள் வருகிற நேரங்களில் நான் என்ன செய்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, எந்த வழிபாடுகளாக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் அந்த காரத்தின் சக்திக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பருவ நாட்கள், அமாவாசை நாட்கள், கனத்த நாட்களில கூட சில தேவ பிள்ளைகள் அங்கே பேய் கொண்டு ஆடுகிறதை பார்க்கிறோம். அந்த மயக்கங்கள் எல்லாவற்றையும் தெளிவித்து ஆண்டவர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக, உயர்த்துவாராக, உயர்த்துவாராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தான் பெத்த பிள்ளைய, தான் வளர்த்த பிள்ளைய அழிக்கிற அளவுக்கு அவனுக்கு கோபம் ஏறியது. அதனாலதான் நிறைய தேவ பிள்ளைகள் சொல்லுவார்கள், பாஸ்டர் நான் அப்படி நினைக்கல பாஸ்டர், வந்த கோபத்துக்கு என்னவோ செய்துட்டேன் என்று சொல்லுவார்கள். என் அருமையானவர்களே, நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் ஆண்டவற்ற பிள்ளைகள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பிசாசு உங்களை விடாதபடிக்கு அடிக்கடி உங்களை துன்பப்படுத்துகிறான். சொல்லுங்க வலது கையை ஊத்தி, இயேசுவின் நாமத்தினால அடிக்கடி என்னை துன்பப்படுத்துகிறவனே, இன்றில இருந்து என் பக்கம் நீ வரக்கூடாது, இன்றில இருந்து என் பக்கம் நீ வரக்கூடாது. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இன்னொரு 10 நிமிடம் இந்த விசிட்டிங் ஆவிக்கு, இந்த குணங்குறிகள் கொண்ட ஆவிக்கு நாங்க இடம் கொடுக்கும் பொழுது தொடர்ந்து அது பிரச்சனை இல்லை பிரச்சனை என்று வாழ்ந்தால் அது எங்களை எப்படி முடிக்கும் என்று சொன்னால், 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்கள். 1 சாமுவேல் 28:7. 2 காரியத்தை சொல்றேன், அதுல 1 சொல்றேன். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய். ஆமென் ஆமென். காடு காடு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு எப்படி சொல்லுங்க, அப்பொழுது சவுண்ட சொல்லுங்க, அப்பொழுது அப்பொழுது தேவ பிள்ளை அஞ்சனம் பார்க்கிற, குறி பார்க்கிற, சாத்திரம் பார்க்கிற, மை போட்டு பார்க்கிற ஆளை தேடினா, தேடி கண்டுபிடிச்சு அங்கே போனான். விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ஆமென். இந்த ஆவிக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்தால் அந்த ஆவி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. காணாது காணாது அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவர் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போனாரா. ஆகவே களைக்குதன்று சொல்லி கூடாரம் போட்டுட்டு ஒட்டகத்தை வழியில கட்டிட்டு இவர் இரவு படுத்திருந்தார். படுத்திருக்கும் பொழுது இந்த ஒட்டகம் என்ன செய்ய, கொஞ்சமா மூக்க விட்டுச்சுதான். அப்ப இவர் என்ன செய்ய, என்னை ஏத்தி கொண்டு வந்த ஒட்டகம் தானே வந்துட்டு மூக்க விட்டாராம். அது கொஞ்சமா வாய விட்டுச்சுதான். பிறகு விட்டாராம், கொஞ்சமா தலைய விட்டுச்சுதான். விட்டுட்டு இவர் சரி பாவம் வந்துட்டு படுத்தாராம். கொஞ்ச நேரத்துல பார்த்தால் ஒட்டகம் கொட்டலுக்குள்ள கிடக்குது, இவர் வழியில கிடக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சவுண்ட் சொல்லுங்க, அதுதான் படிச்ச பிசாசு, படிச்ச பிசாசு. ஆமென். சின்ன பொறாமை, சின்ன எரிச்சல், சின்ன குத்துற குணம், சின்ன தவறான வார்த்தை, சின்னனா கோபம் வந்து எதையும் தூக்கி எறிகிற குணம், கடைசி அந்த பிசாசு சவுலை எங்க இழுத்து கொண்டு போகுது?
குறி சொல்லுகிற செய்வினை காரிட்ட கொண்டு போகுது. இதுக்கு முன்னுக்கு நீங்க பார்த்தால் அவனுக்கு மாடு காணாமல் போச்சுது, கழுத காணாமல் போச்சுது. அந்த கழுத காணாமல் போன பொழுது குறி சொல்லுகிறவட்ட போகவில்லை, ஆண்டவற்ற ஊழியக்காரட்ட போனான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பிரச்சனை வந்தால் ஆண்டவரை தேடினான். இப்ப பிசாசு வந்த பிறகு பிரச்சனை வந்தால் யாரை தேடுகிறான்? குறி சொல்லுகிறவன். அஞ்சனம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, கோள் பார்க்கிறது. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் அந்த இடங்களை மிதிக்கவே கூடாது, மிதிக்கவே. கையை தட்டுறீங்களே, தேவ பிள்ளைகள் அஞ்சனம் பார்க்கிறதையோ குறி சொல்லுகிறதையோ ஒரு நாளும் நாடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் இழந்திருக்கிறேன் பல காரியங்களை. என்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு கை காப்பு போட்டிருந்தேன், ஒரு சங்கிலி போட்டு இருந்தேன். என்கிட்ட யார் கடன், ஒரு ஊழியக்காரங்களோட கேட்ட பொழுது அதைத்தான் கழட்டி கொடுப்பேன். நீங்க வேணுமெண்டா அடைய வச்சுட்டு திருப்பத்தாங்க, நான் கடன் பண்ண மாட்டேன், நான் கடன் காசை தரத்துக்கும் என்ன இல்லைன்னு கொடுத்து கை மாறி இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு விசுவாசி வந்து நல்லா மாயம் பண்ணினான். ஐயோ, குடும்பத்தில் சரியான கஷ்டமா இருக்கு பாசர், ஒரு காசுமே இல்லை, சங்கிலியையும் கொடுத்து காப்பையும் சேர்த்து கொடுத்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. கொண்டு போனவன் தான் இன்றைக்கு ஏதோ அவசலியால் இருக்கிறேன்னு கேள்விப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவன் எடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு சாத்திரக்காரட்டையும் கேட்கவில்லை, இது கிடைக்குமா கிடைக்காதா. ஆமேன்னு சொல்லுங்க. வருமா வராதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தெருவானா தரமாட்டானா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இது கொடுத்து நாங்க ஏமாந்த பிறகு இந்த மனுஷன் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில லைன்ல நிக்கிறா. லைன்ல இருக்கும் பொழுது நீ பக்கத்துல பார்த்த ஒரு சங்கிலி மின்னி கொண்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப மனம் என்னத்தை தான் சொல்லும், ஐயோ எங்கிட்ட பறிச்சதுக்கு பதிலா ஆண்டவரே கொடுத்து விட்டார். ஆமே. ஆனா இந்த மனுஷன் என்ன எடுத்து கேட்கவும் இல்லை, கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. ஆமே. யாரோ விட்டுட்டாங்க, கொடுங்க. தேவ பிள்ளைகளே, எங்களை நீதிமானாக்குகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்கள் ஆண்டவர். ஒரு நாளும் செய்வினக்காரன்ட்ட போக கூடாது, சூனியக்காரன்ட்ட போக கூடாது. இதுக்கு என்ன ரேவருகுது, இது என்ன மறைக்குது, ஒரு நாளும் பார்க்க கூடாது. 30ஆம் தேதி பார்க்க கூடாது. பட்டு நீங்க எத்தனாம் தேதி பிறந்தீங்க? 22 4ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் குணம்தான். அல்லேலூயா. நம்பர் பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு ஒரு குணம் இருக்குது பாருங்க, அங்க இருந்து மேலே பள்ளி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க காலை தட்டுங்க அப்படி. இனிமேல் தட்டினால் நிகம் கலண்டு போவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்ன சொன்னாலும், நான் சாக போறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. உள்ளதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்ற ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வத்திடம் பிசாசிடம் நான் மண்டியிடவே மாட்டேன், மண்டியிடவே நான் மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பு புத்தகம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, சாதகங்கள் பார்க்க கூடாது, நல்ல நேரம் பார்க்க கூடாது, கிழக்கு வாசல் மேற்கு வாசல் பார்க்க கூடாது. சில வேளை வந்து ஒரு பே பிடிச்ச ஒன்று லூசு வந்து சொல்லும், இது என்ன வீட்டு காணி வாசலும் ஒன்றா இருக்குது, வீட்டு வாசலும் ஒன்றா இருக்குது, கிணத்து மூல புல, அக்கினி மூல புல. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் நல்ல அசுமடக்கா ஜோசிப்புற வங்கடியாக்கள். எங்கட வடகாட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமேன் சொல்லுங்க. என்னட்டு ஜோசிப்பினம்? அசுமடக்கா ஜோசி போட்டு ஒரு 2-3 மாசம் போக எல்லாம் மோய பார்த்தா கேட்டு கொஞ்சம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. அதுல நல்லா கண்டும் வச்சு வடியா வச்சு பாசர் வரும், நல்ல வடியா இருக்கா. சோத்திரம் பாசர், சோத்திரம் சோத்திரம். ஏன் மாத்துனீங்க சிஸ்டர், ஏன் மாத்துனீங்க பிரதர்? தேவ பிள்ளைகள் இன்றிருந்து ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும். ஆடு கலவா போனேன்னா, மாடு கலவா போனேன்னா, தாலி கலவா போனேன்னா, வீடு கலவா போனேன்னா, ஏன் நீயே கலவா போனால் என்ன, ஒரு நாளும் பிசாசிட்ட போக கூடாது. என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. ஹல்லேலூயா.
கடைசியாக இந்த அசுத்தாவி எங்க கொண்டு போகிறது? முதலாவது விக்கிரக வழிபாடுகளுக்கு கொண்டு போகிறது. இரண்டாவது அது எங்கே கொண்டு போகிறது? அதோடு நான் முடிக்கிறேன். எழுந்து ஜெபிக்கும். அதுக்கு முன்னுக்கு வாசிப்போம் 1 சாமுவேல் 31:4. 1 சாமுவேல் கடைசி வசனம் 31. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடி நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதாரி மிகவும் பயந்ததினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து குடல் சரிந்து செத்து போனான். கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிக்கு இடம் கொடுத்து என்ன நடக்குது? கடைசியா தன் கையாலே தனக்கு கொலையை சவுல் செய்யும்படிக்கு அந்த அசுத்தாவி அவனை மயக்கியது. முதல் யாருக்கு அந்த கம்பை ஈட்டி அறிஞ்சான்? தனக்கு நன்மை செய்தவனுக்கு. அடுத்ததா யாருக்கு அறிஞ்சான்? தன் பிள்ளைக்கு. கடைசியா பிசாசு என்ன செய்தது? அவன் வயிற்றுக்கே அது அறிஞ்சு. சும்மா சும்மா கோவப்பட்டு எறிகிறது, சும்மா சும்மா கோவப்பட்டு கதைக்கிறது, சும்மா சும்மா சினப்பட்டு செய்கிறது. ஒரு நாள் அது உன்னையே முடிக்கும். தேவ பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக ஒரு நாளும் போகக்கூடாது. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தற்கொலைக்கு நேராக ஒரு நாளும் போக கூடாது. தூக்குல கயிறு போடக்கூடாது. வயிற்றுக்குள்ள தேவையில்லாத குளிசைகளை போடக்கூடாது. மருந்துகளை குடிக்க கூடாது. ரயில பாய யோசிக்க கூடாது. ஆண்டவற்ற பிள்ளைகள் என்ன துன்பம் இருந்தாலும் கர்த்தர் ஜீவன் எடுக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நம்புறவங்க கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆனால் தற்கொலை பண்ணுகிற ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. தற்கொலை பண்ணுகிறவர்கள் சாத்தானின் ஆவியை உடையவர்கள். இப்பொழுது என்ன மாதிரி தற்கொலை பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய தேசத்தின் நிறைய தலைவர்கள் அப்படி கொண்டார்கள். இப்பொழுது வீடு வழியும் சிலர் தங்களுக்கு பிடிக்காத கணவனை மனைவியை கொள்ளுகிறார்கள். சைலன்ஸ் கில்லர், அதாவது நின்று கொள்ளும் மருந்து என்று கொடுத்து கொள்ளுகிறார்கள். அத போல ஏசப்பாண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் அல்லேலூயா சொல்லுங்க, கோபம் வந்துட்டு கையை வெட்டக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. கோபம் வந்துட்டு போய் என்ன கவனி அடிக்க மாட்டேனா? அல்லேலூயா. நீ கொஞ்சம் கொஞ்சமா மண்டி உடைப்பான், கொஞ்சம் கொஞ்சமா வீங்கி கொண்டு போவான். என்ன நடந்தா? அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்துக்கு இப்படி பதறிக்கொண்டு? ஐயோ 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 ஐயோ. என்ன நிக்குது உள்ளுக்கு? படிச்சே பே படிச்சா ஒரு அம்மாக்கு நுரையீரல் போயிட்டது. என்ன போயிட்டது? எல்லாம் இந்த கடைசி கட்டத்துல என்ன கூப்பிடாங்க ஜெபிக்க ஜெயிக்க போன அத்தனை சோத்திரம் சுகம் வந்துச்சு. முழுக்க வரையில அரைகுறையதான் கொஞ்சம் கொஞ்சம் ஊசலாடி ஊசலாடி சேர்த்துக்கலாம் போகக்கூடிய மாதிரி நடக்கக்கூடிய சேர்த்து வயசும் போயிட்டு தான். அப்ப ஐயாவோட நான் ஒரு நாள் ஐயா அம்மா இருக்கேன் கொஞ்சம் காய்ச்சி கொண்டு சொன்னேன், ஐயா தம்பி இளம் வயசுலே ஐயா இவள் என்னோட ஒரே சண்டை பிடிப்பாள். அவனாங்க சண்டை பிடிச்ச என்ன ஐயா செய்வாள்? இவளுக்கு ஐயா முட்டு இருக்குது, முட்டு குளிசையில சண்டை பிடிச்சு பிடிச்சு போடுவாள் ஐயா. ஆமீன் சொல்லுங்க. அஞ்சலாமா என்னத்தை போடுவாள்? அது குளிச கொஞ்சம் கொஞ்சம் என்ன தரிச்சு போடுது. இன்றைக்கும் அந்த கிழவன் குத்து கல்லாட்டம் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. கிழவின்ற எலும்பும் இருக்குதோ தெரியல. ஏனையா நீங்க செத்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க சாருக்கு ஏன் சாப்பிடல? உடம்பு குறைய சாப்பிடாம இருங்க, உபவாசத்துக்கு சாப்பிடாம இருங்க, அல்லது ஏதாவது ஏன் சண்டை பிடிச்சு சாப்பிடாம இருக்கிறீங்க? அப்படி அர்த்தம் என்ன? 3 நேரமோ 2 நேரமோ 1 நேரமோ கர்த்தர் வீட்டில் சாப்பாடு தந்தால் நீ தேவையில்லாத குணம் கொண்டு சாப்பிடாமல் இருந்தால் பிசாசின் மகனாய் நீ இருக்கிறாய். தேவ பிள்ளைகள் கர்த்தர் தந்த
தீபமாகிய ஆலயமாகிய இந்த சரீரத்தை எப்பொழுதும் பரிசுத்தமும் சுத்தமுமாக காத்துக்கொள்ள வேணும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் இந்த ஜெப வேளையை முடிக்க விரும்புகிறேன். ஒரு அசுத்தாவி, ஒரு விசிட்டிங் ஆவி, இடைக்கிடைக்க வருகிற ஆவி என்ன செய்யும்? முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு பொறாமையையும் எரிச்சலையும் கொண்டு வரும். இரண்டாவது நல்லது செய்கிறவங்களையே அழிக்க தூண்டும். மூன்றாவது கோபத்திலே எதையும் தூக்கி எறியும், எதையும் பேசும். நான்காவது என்ன செய்யும்? பெத்த பிள்ளையே, தன் சொந்த குடும்பத்தையே அழிக்க துணியும். ஆகவே இதெல்லாம் செய்யும் பொழுது கடைசி அந்த ஆவி அஞ்சனங்களுக்கும் குறி சொல்லுதலுக்கும் கொண்டு போகும். அடுத்ததாக முடிவிலே தற்கொலையிலே முடித்துவிடும். இந்த நிலைமை இன்றைக்கு பிறகு எனக்கும் உனக்கும் வரக்கூடாது. இன்றைக்கு பிறகு எனக்கும் உனக்கும் வரக்கூடாது. யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட ஒரு 5 நிமிடங்கள் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். இந்த அந்தகாரத்தின் ஆவிகள், இந்த அசுத்த ஆவிகள் என்னையும் உன்னையும் பேலன்ஸ் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.